மனதை பற்றி அதிகமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்குது. மனம்னா என்ன, அது எங்க இருக்கு, எப்படி வெளிப்படுது, எப்படி செயல்படுது, அந்த செயல்ல ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றம் கூட உடம்புலயும் சரி, வெளிப்புற சூழல்லையும் சரி, எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கிடும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துற நேரம் வந்திருக்கு. ஆனா இதை எவ்வளவு பேரு உள்வாங்கிக்குவீங்க, புரிஞ்சுக்குவீங்க, அதுக்கப்புறம் உணர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதுவரை நீங்க கேட்ட தகவலையே எப்படி புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதை நான் 2ஆம் நிலை பயிற்சியினுடைய முதல் நாள் சொல்றதை விட 2ஆம் நிலை பயிற்சிக்காக எல்லாரும் வந்திருந்த நாள் வார்த்தையாக அதை சொல்லியிருந்தேன். அதை சொல்லிட்டு தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுவரை இந்த பூமியில, ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த பூமியில தான், அதனால இந்த பூமியிலன்னு சொல்றோம். இது போல நிறைய பூமி இருந்தா அங்கேயும் கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா தெரியாது அங்க அப்படி இருந்துச்சான்னா. இங்க அப்படி இருக்குதுங்கிறத நம்ம உணர்றதுனால சொல்றோம். இதுவரை இந்த பூமியில சொன்னவர் சொன்னதை கேட்டவர், அதாவது சொன்னவர் சொன்னது போலவே கேட்டவர் அதை புரிந்து கொண்டதே இல்லை. கேட்டவர் என்ன புரிந்து கொண்டாரோ அதைத்தான் சொன்னவர் சொன்னார் என்று தினசரி நினைத்து கொண்டு செயல்படுத்த முயற்சி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்னவர் சொன்னதை அவர் சொன்னது போலவே கேட்டவர் புரிந்து கொண்டதே இல்லை இதுவரை. புரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் கூட சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் ஆழமாக நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. சொன்னவர் சொன்னதை போல அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் ஏதோ ஒரு தகவல் சொல்றதுக்கான ஒரு முயற்சியை செய்யறேன். நான் சொல்றதுல ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, ஒரு தன்மை இருக்கும். இதுக்காக தான் இதை சொல்றேன் அப்படின்னு ஒரு காரணம், ஒரு உணர்தல் அதுல இருக்கும். அதே போல கேட்டவர் அதே உணர்வை, அதே பொருளை உணர்ந்து கொண்டதாக இதுவரை இந்த பூமியில இல்லவே இல்லை, நடக்கவே இல்லை. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, நாம கேட்கிறோம் இல்லையா, கேட்கிற தகவலை நாம என்ன நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து நமக்கு தகுந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் உண்மையான நிலை. எனக்கு கூட மருத்துவ வகுப்பு நடத்தப்பட்ட போது, நான் அதுல கலந்துகிட்ட போது, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நான் கத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு என்ன உணர்தல் இருந்ததோ அந்த உணர்தல் இருந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது எப்படி புரிஞ்சதோ அதன் பிரகாரம் நான் கத்துக்கிட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா கத்து கொடுக்கிறவங்க நிறைய அனுபவத்துல இருந்து, அது படித்த அனுபவமோ, பார்த்த அனுபவமோ, கேட்ட அனுபவமோ, அல்லது சுயமாக தான் செய்த அனுபவமோ, எதுல வேணா இருந்திருக்கலாம், அல்லது இது எல்லாம் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க நமக்கு வெளிப்படுத்துற போது நாம அது என்னன்னே தெரியாம போய் உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நமக்கு அங்க போக வேண்டியதே இருக்காது.
அதனால எதுவுமே தெரியாம போய் நம்ம உட்கார்றோம். அப்ப அவங்க சொல்லுகிற போது நமக்கு என்னெல்லாம் நினைவுக்கு வருதோ, நாம ஒவ்வொரு தகவலை சொல்ற போதும், ஒவ்வொரு நிகழ்வை சொல்ற போதும், நாம உடனடியா ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுவோம். அது நமக்கு பழக்கமாயிடுச்சு. உள்ளுக்குள்ளார அது ஒரு பெரிய காட்சியா ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு வார்த்தைக்காக நான் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஒரு பெரிய மருத்துவமனை அப்படின்னு நான் சொல்ற போதே உங்களுக்கு பெரிய கட்டடங்கள், அங்க இருக்கிற அ படுக்கை அறையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்குள்ளார காட்சியா வந்துரும். பெரிய மருத்துவமனைன்னு சொல்ற போதே. அதுலயும் அரசு மருத்துவமனைன்னு சொன்னா, அங்க இருக்கிற பெட் எல்லாம் வேற மாரி உங்களுக்கு தெரிய வந்துரும். தனியார் மருத்துவமனைன்னு சொன்னா, அங்க இருக்கிற பெட் எல்லாம் உங்களுக்கு வேற மாரி தெரியும். நான் இந்த வார்த்தைய சொல்ற போதே. அந்த அளவுக்கு உங்க உணர்வு கற்பனையில ஓடுற பழக்கத்துல இருக்கிற போது, நானும் அப்படித்தானே இருந்திருப்பேன். அதனால அந்த பாடத்திட்டத்த அவங்க சொல்ற தகவல கேட்கிறபோது, நான் என்ன நிலையில இருந்தேனோ அதுக்கு தகுந்த மாரி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் புரிஞ்சுகிட்டத வச்சு செயல்படுத்துற போது, நெறைய அனுபவங்கள், அந்த அனுபவத்திலிருந்து நம்ம நெறைய உணர்ந்து, அடுத்து செயல்முறையில நெறைய மாற்றத்த கொண்டு வந்து, நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மருத்துவ முறைய சிகிச்சையாக கையாண்டோம். இதே போல தான் இந்த பூமியில யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கற்றுக் குடுக்குறாங்களோ, கற்றுக் குடுத்தவர்கள் என்ன நிலையிலிருந்து கற்றுக் குடுத்தாங்களோ, என்ன நிலைய நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, உணர வைக்கிறதுக்காக கற்றுக் குடுத்தாங்களோ, அதை அவர்கள் கற்றுக் குடுத்ததைப் போல இதுவரை கற்றுக்கொண்டதே இல்லை அப்படிங்கிறது உண்மையானது, சத்தியமானது. இன்னும் அதுக்கு என்ன வார்த்தைகள் போடணுமோ போட்டுக்கங்க. அப்போ நாம இங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறதையும் நீங்க எப்படி கத்துக்குவீங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சதுதான். அதனால நாம இங்க உங்களுக்கு கற்றுக் குடுக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது, நாம என்ன உணர்வு நிலையில இருந்தோமோ அதை உணர வைக்கிறது. அதற்கான முயற்சிய தான் நம்ம தொடர்ந்து செயல்முறை செய்றோம். அதுல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது, இந்த இதுவரை உலகத்துல கற்றுக் குடுத்தவர் எதை கற்றுக் குடுத்தாரோ, கற்றுக்கொண்டவர் அதை கற்றுக்கொண்டதே இல்லை. அவர் என்ன நிலையில இருந்து அத உள்வாங்கிக்கிட்டாரோ, அந்த நிலையில தான் அவர் கத்துக்கிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? அதுல மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு சிறிய முயற்சி. என்ன அப்படின்னா, கற்றுக் குடுக்கிறவர் கற்றுக் குடுத்ததைத்தான் கற்றுக்கொண்டவர் கற்றுக்கொண்டார். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதுல அந்த முயற்சி அந்த இலக்கை அடையுமா? அது நடந்துருமா? நடக்காதாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முயற்சி தான். ஏன் இதுவரை கற்றுக்கொண்ட நபர்கள் கற்றுக் குடுத்தவருடைய அந்த தன்மையிலிருந்து உணர்ந்து கொள்ளவே இல்ல அப்படின்னு சொல்றோம்னா, அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதாவது உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பதில் தான். அந்த வார்த்தை தான் இதுக்கான பதில். இந்த உணர்ந்து கொள்ளுதலுக்கும், இதுவரை அ உலகத்துல கற்றுக்கொள்வதற்குமான வித்தியாசமாக என்ன இருக்குதுன்னா, இப்ப நான் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறேன். அதாவது வார்த்தைன்னு சொல்றத விட ஒரு சப்தம். சப்தத்தை தான் நம்ம வார்த்தைன்னு சொல்றோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு சப்தம் தானே உங்களுக்கு கேட்குது. இந்த சப்தத்த நாம வெறும் சப்தமா பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு அது ஒரு விதமா இருக்கும். அந்த வெளிப்படுற சப்தம் ஏதோ ஒரு தகவல சுமந்துகிட்டு வருது அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை கூட, அந்த தகவல் கூட ஒரு உணர்வு கலந்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது இன்னும் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். நான் சொல்றத நல்லா
ஆழமா கவனிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அது கவனிக்கணும்னாலே உங்க மண்டைக்குள்ளார இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நான் ஒரு வார்த்தைய சொல்லுகிற போது, உங்களுக்குள்ளார கற்பனைன்னு ஒண்ணு ஓடும்ன்னு. இந்த கற்பனை ஓட்டத்த நிறுத்துறதுக்கான முயற்சிய செய்யற போது தான், நீங்க ஆழமா கவனிக்கிறீங்கன்னு பொருளு. ஆழமா கவனிச்சீங்கன்னா, அந்த கற்பனை நின்றும். இப்படி ஆழமா கவனிக்கிற போது தான், இப்ப நான் சொல்லுகிற வித்தியாசம் புரியும். அது வெறும் சப்தம் அப்படின்னு பார்க்கிற போது, நீங்க அதுக்கு மதிப்பே குடுக்க மாட்டீங்க. ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களைச் சுற்றி நெறைய வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் அ டிவி ஓடிட்டு இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு பாட்டு அல்லது ஏதோ ஒரு சப்தங்கள் அங்க பேசுறது அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கோம். அ பக்கத்துல ஏதாவது ரோட்ல வாகனங்கள் போயிட்டு இருக்கலாம். சிலரு வெளியில எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கலாம். இப்ப இந்த வகுப்பு கேட்டுக்கிட்டே. அங்க இன்னும் நெறைய பேர் நடந்துகிட்டு நெறைய பேசிட்டு இருக்கலாம். நீங்க வெறும் சப்தம்னு நெனைச்சீங்கன்னா, அது எதுக்கும் முக்கியத்துவம் தர மாட்டீங்க. அதாவது வெளியில கேட்கிற சப்தங்கள் எதுக்கும் முக்கியத்துவம் தர மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுவே இப்போ உங்க உடம்புல ஏதோ ஒரு சில இடையூறு, உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வலிக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த வலிக்கிற நேரத்துல, அந்த வலி ஏற்பட்டிருக்கிற இடத்தை ஒருத்தரு சொல்லி, இந்த இடத்துல வலி ஏற்பட்டாக்க, இது போல வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த உறுப்பினுடைய பலவீனம் காரணமாக இருக்கும். ஆ அப்ப அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு இந்த மாரி இன்னும் நெறைய தொந்தரவுகள் வரலாம். இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். இப்ப இல்ல கவனிக்கலன்னா, இன்னும் வேற மாரி ஆயிடும். இப்ப இத கவனிச்சுட்டு, இப்ப இந்த இதுதான் உங்களுக்கு வந்து உறுதிப்படுத்திட்டீங்க அப்டின்னா, அப்போ நீங்கலாம் வந்து இத சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாரியான செயல செய்யுங்க. இப்டின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்பா! நமக்கு இருக்கிற பிரச்சனைய பத்தியே சொல்றாங்க. அப்டின்னு முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்க என்ன ஆயிட்டீங்க, வெறும் சத்தமா பார்க்கிறபோது, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கல, அத கவனிக்கல. அதுவே உங்களுடைய உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு நிலைய அவங்க பேசுறாங்க. அப்ப என்னன்னா, உங்களுக்கு தொடர்புடைய தகவலாக அத நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்க முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப அந்த தகவல் உண்மையானதா? அதாவது உண்மையானதுன்னா என்ன? உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா? இல்லையாங்கிறத பத்திலாம் உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப அதுல ஏதோ ஒரு தகவல் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பார்க்க ஆரம்பிக்கிற போது, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க. இப்ப அத நீங்க கவனிச்சு கேட்கிறீங்க. நான் அடுத்தது சொன்னேன் இல்லையா? உணர்வு கலந்து வர்றது. இந்த உணர்வு கலந்து வர்றதுல பெரும்பாலும் பேர் கவனிக்க தவறிட்டோம். இந்த உணர்வுங்கிறதையே மொத்தமா நம்ம மறந்துட்டோமா அப்படின்னா, ஆமா முழுமையா மறந்துட்டோம். அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பதிலா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த உணர்வு கலந்திருக்கிறதுனா என்ன? அப்படின்னா, அ அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர், நபர் பிடிச்ச நபர் அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச நபர். அந்த நபர் இப்போ உங்கள அ கொஞ்சறாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சறாரு. ஆனா வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைய ஏத்துக்கவே மாட்டீங்க.
அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது. ஆனா கொஞ்சுறாரு அவரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகள் அந்த மாதிரி வார்த்தையா இருக்குது. உங்களால ஏத்துக்க முடியாது. அது நீங்க நீங்க எந்த வார்த்தையை ஏத்துக்க முடியாதோ அந்த வார்த்தையை அதுக்கு பொருத்தமா வச்சுக்கோங்க. உங்களால எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த வார்த்தைய நீங்க அந்த நபர் பேசுறதா நினைச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இது புரியும். அந்த உணர்வு கலந்து வர்ற செயல் வந்து உங்களுக்கு புரியும். உணர்வு கலந்து வர சப்தம். அந்த வார்த்தைய அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப உற்சாகமா, இன்னும் சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், உங்க கன்னத்தை பிடிச்சு அப்படி இப்படி இது பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஒரு பிடிச்சி ஒரு 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 ஆட்டம் ஆட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்றாரு. வெறும் சிரிப்பு இல்லது, உண்மையிலேயே மகிழ்ச்சி. உங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம், உங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்போ அந்த அந்த செயலோடு, அந்த உணர்வோடு அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. இப்போ உங்களுக்குள்ளார என்ன ஆகுது? ரொம்ப சந்தோஷமா ஆகுது. அவரு பேசுறது இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு தோணுது. இது வந்து உணர்வு கலந்து வரக்கூடிய வார்த்தையோ அல்லது சத்தமோ, இப்படியே புரிஞ்சுக்கங்க. இது வித்தியாசத்தை சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப உங்களுக்கு வார்த்தை எப்போது முக்கியமாகப்பட்டது அப்படின்னா, உங்களுடைய நிலை. அதாவது உங்களுக்கு ஒரு இடையூறு இருக்கு. உங்க உடம்புல ஏதோ ஒரு தேவையற்ற இடையூறு, தொந்தரவு இருக்குது. அல்லது உங்க சிந்தனையில நீங்க மனம்னு புரிஞ்சுகிட்டு இருக்கிறதே சிந்தனையும், எண்ணங்களும் தானே. நான் அத பத்திலாம் இன்னும் பேசல. பேசுறேன் பின்னாடி. அந்த சிந்தனையில ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. இந்த நிலையில நீங்க இருக்கிற போது, நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர்றீங்க. நல்லா இத புரிஞ்சுக்கோங்க. உங்க உடல்லயோ, உங்க உள்ளத்திலேயோ வேதனை இருக்கிற போது, 3வதா இன்னொன்னு வச்சுக்கலாம். 3வதா என்னன்னா, இப்ப உங்களுக்கு பிடிச்ச நபர் அப்படிங்கிற போது உணர்வுக்கு மதிப்பளிச்சீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒரு சில நபர்கள முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அது என்ன காரணங்கிறதெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காத நபர் அப்படின்னு சில பேர முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நபர்கள் இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்றாங்க அல்லது பேசுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவீங்க. அதுவும் கூட உணர்வு நிலையில இருக்காது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும். ஏன்னா, பிடிச்சது அப்படின்னு வந்துட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பிடிக்கலன்னு வந்துட்டா அது அப்படியே மாறிடும். இந்த நிலையில இருப்பீங்க. இதிலிருந்து தான் உங்களுடைய வெளிப்பாடு. தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஏன்னா, இப்ப நம்ம பேச வந்திருக்கிறது உணர்வெனும் மனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. உணர்வை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. வெறும் தகவலா தெரிஞ்சுக்கிறது இல்ல. உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம இப்ப உணர்வுலயே இல்ல. உணர்வுல இருந்திருந்தா நமக்கு யாரும் எதையும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மையில் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் பாருங்களேன். நமக்கு இப்ப அறிவு இருக்கிறதா நமக்கு தோணுது. குழந்தைக்கு அறிவில்லைன்னு நமக்கு தோணுது. அந்த குழந்தைக்கு நாம தான் எல்லாம் சொல்லி தரணும்னும் நமக்கு தோணுது. இன்னைக்குதான் அம்மா வயித்துல இருந்து வெளியில வந்திருக்குது ஒரு குழந்தை. இன்னும் சொல்ல போனா இப்பதான் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில வந்துருச்சு. இந்த குழந்தையெல்லாம் சுத்தப்படுத்திட்டாங்க. இப்ப அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு.
இப்ப அந்த குழந்தைக்கு பசி வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல், ஒரு உணர்தல் வருது. அந்த பசிய போக்குறதுக்காக இப்ப அந்த தாய்கிட்ட அந்த குழந்தைய குடுத்து பால் குடுக்க சொல்றாங்க. இப்ப அந்த தாய் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய தன் மடியில வச்சு, தன் மார்புல குழந்தையினுடைய வாயை கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலைய தானே செய்வாங்க. அல்லது குழந்தைய பக்கமா கொண்டு போய் தன் மார்பு காம்ப எடுத்து வாயில வைக்கிறதுக்கான முயற்சி. மொத்தத்துல எப்படி பார்த்தாலும், அந்த செயல் என்னன்னா, பால் அதுல இருக்கு. குழந்தையினுடைய வாய்க்கு அது போகணும். இப்ப அது போயிடுச்சு அப்படின்னா, அது சாப்பிட ஆரம்பிச்சிரும். பசி அடங்கிடும். நீ இப்படித்தான் பாலை உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல கிளாஸ் எடுத்தீங்களா? அந்த தாய் கிளாஸ் எடுத்தத பார்த்திருக்கீங்களா? தாய்மார்களா இருக்கிற நீங்க கிளாஸ் எடுத்தீங்களா? சொல்லிக் குடுத்தீங்களா? பாரு ஒழுங்கா இப்படி வாய் வையி, இப்படி உறிஞ்சு, இத இப்படி நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்களா? அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? வாயில வச்ச உடனே அத உறிஞ்சாதான் வரும். உறிஞ்சு நல்லா சுவைச்சு, அத அனுபவிச்சு குடிச்சு சாப்பிட்டது. உணர்வு இருந்தா இப்படித்தான். எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மையில. அப்போ குழந்தைக்கு உணர்வு இருந்தது. நமக்கு இப்ப அந்த உணர்வு இல்லாம போயிடுச்சு. குழந்தைக்கு இருந்த உணர்வ நாம மதிச்சிருந்தா அல்லது புரிஞ்சிருந்தா மதிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம உணர்றதுக்கு தயாரா இருந்திருப்போம். உணர்ந்திருந்தா நம்ம செயல் என்னவாக இருந்திருக்கும்னு இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியிருந்திருக்காது. சரி. அப்போ உணர்வு இருந்தா நம்ம செய்ய வேண்டிய செயல் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். இப்ப நமக்கு செய்ய வேண்டிய செயல் என்னன்னு புரியலன்னா நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம்னு சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதாவது இப்ப புரியணும். அப்ப நாம உணர்வு இல்லாத ஒரு ஜடமா இருக்கிறோமா? உணர்வற்று போன நிலையில இருக்கிற ஒரு வெறும் என்ன சொல்றது, ஒரு கல்லு மாதிரி இருக்கிறோம்னா அப்படி இல்ல. இந்த உணர்வு நிலை மாறி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கு. உணர்ச்சி வசப்பட்ட நிலைங்கிறது அறியாமையினுடைய நிலை. இது அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஆகும்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ளார. என்ன பார்த்து அறிவில்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு. என்ன பார்த்து சொல்லிட்டியான்னு வந்தா கூட பரவாயில்ல. கொஞ்சம் நமக்கு உணர்வு இருக்குதுன்னு பொருள். அதாவது அறிவு இருக்குதுன்னு பொருள். யாரை பார்த்து அறிவில்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்கதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்து சொல்றதே உங்களுக்கு தெரியலங்கிற போது எப்படி தெரியும் உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு. அதனாலதான் அறிவு இல்லைன்னு உங்களுக்கு சொல்லல, அறியாமையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நம்ம சொல்லல, நீங்க எதுல இருக்கிறீங்கன்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அறியாமையில இருந்து அறிவை நோக்கி வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உணர்ச்சி நிலை உணர்வு நிலையை நோக்கி வரணும். உணர்வு எனும் மனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ மனம் உணர்வாதானே இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறோம்னு சொல்றோமே, அப்போ மனமே இல்லையா அப்படின்னா நிச்சயமா மனமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மனம்தான் வேற நிலையில இருக்குது. உணர்வு எனும் மனமா இல்ல, உணர்ச்சி எனும் மனமா இருக்குது. உணர்வு எனும் மனமா இருந்தா
உங்களுக்கு தேவையானது எல்லாம் நினைவுல இருக்கும். அதாவது தேவைப்படுற போது, தேவையானதை செய்யறதுக்கு தேவைப்படுற அத்தனை தகவல்களும் உங்களுக்கு நினைவுல இருக்கும். நினைவுல இருக்கிறத செயல்படுத்துறதுக்கான முயற்சி இருக்கு இல்லையா? சிந்திக்கிறது. இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் பேர் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆசிரியர், குறிப்பா ஒரு கணக்கு சொல்லிக் குடுக்குற ஆசிரியர் இருப்பார்ல. ஒரு கணக்கு இப்படிதான் ஆ அத எப்படி சொல்றது? கணக்கு போடணும். அல்லது வந்து தீர்வு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிக் குடுப்பார்ல. ஒரு ஒரு எப்படி சொல்றது? சூத்திரம். அதாவது உங்களுக்கு புரியிற மாரி தமிழ்ல சொல்லணும்னா ஃபார்முலாஸ், ரூல், ஒரு செயல் திட்டம். ஒரு செயல செய்யறதுக்கு இப்படிதான். நீங்க முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும். அப்புறம் அடுத்தடுத்து இப்படி வரணும். இப்படி வந்தீங்கன்னா, அதற்கான விடை இப்படி கிடைக்கும்னு வரிசைப்படுத்தி சொல்லிக் குடுப்பார்ல. அந்த சொல்லிக் குடுக்கறதுக்கான செயல் வந்துட்டு சிந்தனை. அந்த சிந்தனை தான் அறிவு. அது எது அறிவு அப்படின்னா, செயல இப்படித்தான் செய்யணும்னு சரியா தெரிஞ்சிருக்கிற வழிமுறை இருக்கு இல்லையா? அது அறிவு. இப்ப அந்த அறிவை கொண்டு செயல் செய்யறபோது, செயல் செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? இந்த ஆற்றல் இது வந்துட்டு தன்னிலையிலிருந்து வெளிப்படுகிற ஆற்றலாக இருக்கும். இத புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னிலை உணர்ந்து செயல் செய்கிறவர்கள், தன்னிலை மறந்து செயல் செய்கிறவர்கள் அப்படின்னு 2 நிலை இங்க இருக்கு. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்காக இந்த தகவல சொல்றேன். தன்னிலை உணர்ந்து செயல் செய்கிற நிலையில இருக்கீங்களா? தன்னிலை மறந்து செயல் செய்யற நிலையில இருக்கீங்களா? தன்னிலை உணர்ந்து செயல் செய்யக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கும். தன்னிலை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களுக்கு மனம் உணர்வு நிலையில இருக்கும். உணர்வுங்கிறது என்ன அப்படின்னா, ஆ இப்போ தூங்கிட்டீங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியல உங்களுக்கு. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, இன்னும் மற்ற எல்லாம் எதுவுமே கிடையாது. கண் முழிச்சீங்க. அதாவது தூக்கத்திலிருந்து முழிச்சீங்க. விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு பதிலா, முழிப்பு நிலைக்கு வந்திருக்கிறீங்க. பரவால்ல. முழிச்சீங்க இல்லையா? இப்ப முழிக்கிற போது, இப்ப நீங்க வந்துட்டீங்க. இப்ப நான் முழிச்சுட்டேன் அப்படின்னு. இப்ப அடுத்தது சத்தம் கேக்குது. கண்கள திறந்தீங்கன்னா வெளிச்சம் தெரியுது. வாசனை தெரியுது. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் தெரிய வராங்க. இந்த பூமி இருக்குது. உங்க வீடு இருக்குது. உங்களுக்கு கடன் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்குதுங்கிறது தெரிய வருது இல்லையா? இதுதான் உணர்வு. இதுதான் மனம். இதெல்லாம் இருக்குதுன்னு இப்பவும் எனக்கு தெரியுதே. தெரியும். சரிதான். உணர்ச்சி நிலையில இருந்தீங்கனாலும் தெரியும். உணர்வு நிலையில இருந்தாலும் தெரியும். உணர்வு நிலையில இருக்கிற மனம் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா? அதை பற்றி பேசினா உங்களுக்கு புரியும். உணர்வு நிலையில இருக்கிற மனம், இப்ப நீங்க முழிச்சுட்டீங்க. உணர்வு நிலையில இருக்கிற மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, தெளிவா இருக்கும். யாருகிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. யார பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க கூடாது. எத செய்யணும், எத செய்யக்கூடாது. எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது. எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. இதெல்லாம் தெரியும். செயல் சரியா தேவைப்படுற நேரத்துல, தேவையான செயல செய்யறதுக்கான வழிகாட்டுதல குடுத்து, அத செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். இந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, தன்னிலை உணர்ந்த நிலையில இருக்கிறீங்கன்னு பொருள். இந்த தன்னிலையில உணர்ந்திருக்கிற தன்மையெல்லாம்
யாருக்கும் கிடையாது. இது இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது அந்த தன்னிலை உணர்தல்ல. இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறதுனால இந்த அளவுல மட்டும் சொல்றேன். தன்னிலை உணராதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்திரிக்கிற போது நாம இப்ப எழுந்திரிச்சிருக்கிறோங்கிறதெல்லாம் இருக்காது. என்ன சொல்ல போனா, எழுந்திரிக்க வேண்டிய நேரத்திலேயே எழுந்திரிக்க மாட்டோம். இதுகளுக்காக சொல்லணும்னா, அதிகாலை நேரத்துல, அதாவது 3:30 மணிக்கு மேல 6 மணிக்குள்ளார அவசியம் எல்லாருக்குமே ஒரு முறை தூக்கம் கலையும் இல்லையா? அந்த நேரம் எழுந்திரிக்கிற நேரம். அந்த நேரத்துல எழுந்திரிக்கலனாலே நாம உணர்வு நிலையில இல்லைன்னு பொருள். அப்போ அடுத்து எழுந்திரிக்கிற நேரம் என்னவா இருக்கும் தெரியாது. அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயலுக்கு நம்ம ஓடுவோம்ல. அப்ப நம்மளுடைய நிலை என்னவாக இருக்குதுன்னா, நாம எழுந்திரிச்சிருக்கிறோம், நாம நாமளா இருக்கிறோம் அப்படிங்கிறது உணராத நிலையில இருக்கும். அப்படி இருக்கிற போது எந்த செயலுக்கான ஆலோசனையும் நம்ம கிட்ட வராது. நமக்கா வராது. சிந்திக்கிற திறனே வராது. சுயமா சிந்திக்கிறதுங்கிறதே சுத்தமா இருக்காது. அடுத்தவங்க சொன்னா கூட அத அவங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டா தானே உணர்றதுக்கான வாய்ப்பு. இப்ப அப்படி ஒண்ணும் நடக்கவே நடக்காது. அப்போ புரியாத போது செய்கிற செயல் என்னவாக இருக்கும்? ஏதோ இருக்கும். செயல் நிச்சயமா இருக்கும். பலன் தேவையற்றதுதான் கிடைக்கும். அப்ப தேவையற்றது கிடைக்க கிடைக்க என்ன ஆயிடுவோம்? இன்னும் 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 உணர்ச்சி வசப்படுற நிலையில ஓடிட்டு இருக்கும். இப்ப இங்க இந்த 2வது நிலை சொன்னோம் இல்லையா? ஓடிட்டே இருக்கிறது. தேவையற்றதை நோக்கி, தேவையற்றதை நினைச்சு, தேவையற்றதை பேசி, தேவையற்றதை செஞ்சு, தேவையற்றதை அனுபவிச்சு, ஏன் தான் நமக்கு இந்த நிலைமையோ அப்படின்னு யோசிக்கிறது இருக்கு இல்லையா? இதுலதான் பெரும்பாலும் சிக்கல். அதனாலதான் உங்களுக்கு தேவையா, தேவையில்லையான்னு பாக்குறதுக்கு பதிலா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு பாக்கணும். இப்போ நான் ஆரம்பிக்கிற போது சொன்னேன், அந்த வெறும் வெறும் சத்தம், வார்த்தையா, தகவலா, உணர்வா, உணர்ச்சியா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாம எந்த நிலையில இருக்கிறோம்? இதுவரை கேட்டது உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போயிருந்தா, நமக்கு நோக்கம் நம்மள உணர்ந்த நிலையில தான் இருக்கணும். ஆனா இப்ப நாம அந்த நிலைமையில இல்ல. அது நல்லா தெரியுது. இப்ப அதுக்கான முயற்சி நான் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் எப்படி இருக்கணும்? இப்போ தன்னை உணர்ந்த நிலை, தன்னை உணராத நிலை. இது ஏன் பேச வரோம்? இந்த உணர்வு எனும் மனம் அப்படிங்கிற தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தன்னை உணர்ந்திருக்கிற நிலை தான் உணர்வோட இருக்கிறது. தன்னை உணராத நிலை உணர்வு இல்லாம இருக்கிறது தான். சரி, கொஞ்சம் புரியும். அக உலகம், புற உலகம். இதுல கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியிருக்கு. புற உலகம்னா என்ன? நீங்க இந்த பூமியில உங்களுக்காக உங்களுக்காக அப்படின்னு சொல்ற போது, இந்த உடல் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கும். இந்த உடலுக்கும் சரி, இந்த உடலிலிருந்து இங்க நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் சரி. அப்ப நீங்க வேற, உங்க உடல் வேற. இந்த உடலுக்குள்ளார நீங்க இருக்கிறீங்க. இதுல முதல்ல புரிதல் வரணும். தெளிவு வரணும். இந்த உடலுக்கும், இந்த உடலில் இருக்கும் உங்களுக்கும் இங்கே சிலதையெல்லாம்
பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயன்படுத்திக்க வேண்டியிருக்குது. எல்லாரும் அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணல. ஏன்னா அனுபவப்படுவது என்பது உள்ளுக்குள்ளார நடக்கிறது. நீங்க பொருளோ, செயலோ, நபரோ, சூழலோ இங்க பார்க்கறதாக இருக்குது வெளியில. அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது. தயவு செய்து 2க்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க பயன்படுத்திக்க வேண்டி இருக்குது. அது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த பயன்படுத்திக்கிற செயலை சரிவர செய்யறது தான் புற உலக வாழ்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புற உலக வாழ்வுன்னா இந்த உடம்புக்கும் இந்த உடம்பில் உள்ள நமக்கும் இந்த பூமியில் இருந்து சில பொருள்கள், சில செயல்கள், சில நபர்கள், சில சூழல் பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அது பயன்படுத்திக்கணும்னாலே நமக்கு உணர்வு வேணும். உணர்வு இல்லைன்னா உங்களால பயன்படுத்திக்க முடியாது. ஒரு புரிதலுக்காக சொல்றேனே, இங்க தாவரத்துல இருக்கிற இலை, தலை, அந்த விதைகள், காய்கள், கனிகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகன்னு பொதுவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரளி விதையை எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அது நம்ம ஊர்ல இன்னொரு சொல்லுவாங்க, ஒடுவ மரம்னு சொல்லுவாங்க. அதனுடைய இலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல எட்டி மரம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நிறைய மரங்கள் இருக்கு. நமக்கு பேரே தெரியாது. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தெரியாது. அதுல இருக்கிறத எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எதை பயன்படுத்துறது, எதுக்கு பயன்படுத்துறது, எப்ப பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எவ்வளவு பயன்படுத்துறது அப்படின்னு எதுவுமே தெரியலன்னா என்ன ஆகும்? இப்ப என்ன ஆயிட்டு இருக்குதோ அதான் ஆகும். இங்க எல்லாரும் எதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாததுனாலதான் என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அப்ப அதை சரியாக உணர்ந்து பயன்படுத்தி கொள்வதற்கு கூட நமக்கு தன்னிலை உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னிலை உணராம நீங்க எதையும் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்யும் நபரை கூட உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவர்களைத்தான் நீங்க முதல்ல இடையூறு செய்யற நபரா பாக்குறீங்க. உங்களுக்கு இடையூறு செய்யற நபரை கூட உங்களுக்கு உதவி செய்பவராக சில நேரங்கள்ல பார்ப்பீங்க. காரணம், உணர்வு உங்களிடம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த புற உலகத்துல நீங்க சிலதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி பயன்படுத்துகிற போது உங்களுடைய தேவை பூர்த்தியாகிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பசிக்குது. பசியை போக்குவதற்கு உணவுன்னு நம்ம சில பொருள்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி பயன்படுத்திக்கிற போது பசிங்கிற உணர்வு தற்காலிகமாக அடங்குதுங்கிற அனுபவம் கிடைக்கும். சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த தற்காலிக அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூடுதல் நேரம் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நீங்க சாப்பிட்டது ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து பசிய காலதாமதப்படுத்தியிருக்கும். சில உணவு மதியம் வரை கூட தாங்காது. அப்படி இருக்கும். நீங்க அனுபவப்படுறது அப்படிங்கிறது
எதை பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்தது. இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு இடையூறு செய்யுதுன்னு கூட உங்களால என்ன பண்ண முடியல? உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்படிதான் இருக்கிறோம். அப்போ இந்த உணர்வு மாறணும் அப்படின்னு சொன்னா, அதாவது உணர்வு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு எதெல்லாம் பிடிக்குது? ஏன் பிடிக்குது? நமக்கு எதெல்லாம் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? உண்மையில நமக்கு உதவி செய்தா, அல்லது இதெல்லாம் நல்லதுன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோமா? உண்மையில நமக்கு இடையூறு செய்தா, அல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோமா? இந்த வித்தியாசத்த நீங்க அவசியம் கவனிச்சு உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்துக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு இடத்துல கால வச்சுட்டீங்க. அந்த இடத்துல நெருப்புன்னு ஒரு பொருள் இருந்திருக்குது. கவனிக்கல. கால வச்சுட்டீங்க. இப்ப அந்த இடம் சூடாயிடுச்சு. சூடாகி உங்க கால்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு இடத்த வேக வச்சிருச்சு. இந்த நெருப்பினுடைய தாக்கம் உங்க கால்ல இருக்கிற சதை பகுதி வெந்து போற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு, ஒரு நிலை. இப்ப நீங்க உணர்ந்துகிட்டதுன்னா என்னன்னா, நெருப்பு என்பது சுடும். அது சுட்டுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சதை பகுதியெல்லாம் வெந்து போயிடும் அப்படிங்கிறது. அதுக்காக நெருப்பையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பொருள் அல்ல. உடம்பு மேல பற்றக்கூடாது. அப்ப அந்த நெருப்பை எதுக்காகலாம் பயன்படுத்திக்கலாம்? சமைக்கிறதுக்கு, தண்ணி காய வைக்கிறதுக்கு, குளிர் போக்குறதுக்கு, இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு, இப்படி சொல்லலாம் இல்லையா? இதை இதுக்காகலாம் பயன்படுத்திக்கலாம். ஆனா உடம்பு மேல பட்டா வெந்து போயிடும் உடம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் உணர்றது. இதே போல நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு நெருப்ப நாம அறியாம நம்ம உடம்பு மேல போட்டுக்கிட்டோம்னா, அது வேக வச்சு நமக்கு இடையூறாக்கிடும். அதே நெருப்ப கவனமாக கையாண்டோம்னா சமைக்கலாம், குளிர் போக்கிக்கலாம், வெளிச்சத்துக்கு பயன்படுத்திக்கலாம், தண்ணி சூடாக்கி சுடு தண்ணி குளிக்கிறதுக்கோ, குடிக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். இப்படி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும் இல்லையா? இதே போல நம்ம கூட இருக்கிற நபர்கள், நமக்கு தெரிஞ்ச நபர்கள், இங்க உள்ள மொத்த உயிரினங்கள், இந்த பூமி, இன்னும் மற்றதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு இத பயன்படுத்திக்கலாம். இத இது போல பயன்படுத்தினா நமக்கு இடையூறு ஆயிடும். அப்படின்னு புரிஞ்சுகிட்டு செயல்படுறது இருக்கு இல்லையா? அதுதான் உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலைக்கு நம்ம வரணும். அப்படி வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பூமியில நல்லா புரிஞ்சுக்கோங்க. புற உலக வாழ்வு. இந்த புற உலக வாழ்வை நீங்க அனுபவிக்கிறது, அதாவது பயன்படுத்திக்கிறதுக்கே இந்த நிலைக்கு வந்தாதான் முடியும். அப்படி இல்லாததுனாலதான் நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்வையே இன்னும் அனுபவிக்காம, இதே போல வந்துகிட்டே இருக்கிறீங்க. திரும்ப, 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 திரும்ப உருவத்துல வந்துகிட்டே இருக்கிறீங்க. எத்தனை முறை வந்தாலும், எத்தனை முறை செஞ்சாலும், எத்தனை முறை பயன்படுத்தினாலும், உங்களால முழுமையாக அதிலிருந்து விடுபடவே முடியல. ஏன்னா, வேணும்னு இருக்குது, சரியா பயன்படுத்திக்க தெரியல. அதனால அதை இடையூறாக்கிக்கிறீங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல? அதுல இருந்து வெளியில வர முடியல. இப்படி நிறைய சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உணர்வை நோக்கி திரும்ப வேண்டி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணவை நோக்கி திரும்ப வேண்டி இருக்குதுங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுதோ, அப்போ அதற்கான முயற்சியை செய்வீங்க. நீங்க இன்னும் புற உலக வாழ்வையே அனுபவிச்சு முடிக்கலங்கிறது தான் உங்களுடைய நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
புற உலக வாழ்வையே அனுபவிச்சு முடிக்கல. அப்புறம் எங்க நீங்க அக உலக வாழ்வுக்கு வந்து அப்புறம் எங்க நீங்க அருளுலக வாழ்வை அனுபவிக்கிறது? இது எல்லாத்துக்குமே தீர்வு. அதாவது அக உலகம், புற உலகம், அருள் உலகம் இது எல்லாத்துக்குமே தீர்வு உங்க உணர்வுல தான் இருக்கு. அந்த உணர்வு சரியாக இருக்கணும்னா, உங்க கவனம் உங்களுக்குள்ளார இருக்கணும். எங்கிருந்து உங்களுக்கு சிந்தனை தோன்றுதுன்னு பாருங்க. எங்கிருந்து உங்களுக்கு மனம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் உருவாகுதுன்னு பாருங்க. எல்லாம் உங்களுக்குள்ளதான். அந்த உங்களுக்குள்ளாரங்கிறது எங்கன்னா, உங்களுடைய தலைப்பகுதியில. என்னுடைய மையப்பகுதி அது துல்லியமா சொல்லணும்னா. அங்க கவனத்தை வச்சுட்டே இருக்கணும். கவனத்தை மட்டும்தான் அங்க வைக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, பிடிக்கலையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்ல. ஒரு பொருளை பார்க்கிற போது உங்களுக்குள்ளார எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இருக்கும். ஏன்னா அது அதுவா இருக்குது அவ்வளவுதான். ஒரு நபரை பார்க்கிற போது உங்களுக்குள்ளார எதுவும் உருவாகக்கூடாது. ஏன்னா அது அது அவரா இருக்கிறாரு அவ்வளவுதான். ஒரு சூழல், ஒரு பொருள், ஒரு செயல் எதுவாக இருப்பினும் சும்மா கவனிங்க. இப்படி கவனிச்சா மட்டும்தான் உணர்வு நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பே உருவாகும். இப்ப நீங்க உணர்வுங்கிற மனம் உணரணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்வுங்கிற மனதை நீங்க உணரணும்னா நீங்க மனம்னு ஆல்ரெடி தகவல் வச்சிருப்பீங்கல்ல. மனம்னா இப்படிதாங்க இருக்கும். அதாவது மனம்னா எண்ணம், சிந்தனை. எண்ணம் தானா வந்துட்டே இருக்கும். நாமளா யோசிச்சா அது சிந்தனை. நமக்கு என்ன வேணும்னு நம்ம யோசிச்சா அது சிந்தனை. தானா தோணிட்டே இருக்கிறது எண்ணம். இப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் மனதினுடைய நிலை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அல்லது உங்களுக்கு அப்படி வந்துகிட்டு இருக்கும். நீங்க எதை பத்தியோ யோசிக்கிறீங்க. சில நேரம் தானா எது ஏதோ வருது. இதுதான் எண்ணம், சிந்தனை, இதுதான் மனம் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கிறீங்க, முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா அதை முதல்ல தூக்கி போடுங்க. இதுவரை நீங்க எதெல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருங்க வெளியில. ஏன் ஓரம் வச்சிருங்கன்னு சொல்றேன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க சொன்னவர் சொன்னதை போல கேட்டவர் புரிந்து கொண்டதே இல்லைங்கிறது தான் நிலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை யாரோ சொல்லி வச்சது. அது இதுக்கு உங்களுக்கு பொருள் என்ன புரியும்? அவன் கெட்டவங்க, கெட்டதுதான் நினைப்பான், கெட்டதுதான் செய்வான். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருவனை கெட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். யாரா வேணா இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம உறவினரா இருக்கலாம், அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவன் கெட்டவங்க, அவன் கெட்டதுதான் செய்வான், கெட்டதுதான் நினைப்பான். இப்படி மட்டும்தான் பொருள் இருக்கும்னு நம்ம நினைச்சோம்னா அறியாம. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு வார்த்தை, ஒரு சப்தமா பாத்தீங்கன்னா அது வெறும் சத்தம். தகவலா பாத்தீங்கன்னா தகவல். உணர்வு கலந்து பாத்தீங்கன்னா அது உணர்வு. உணர்வு கலந்து பாத்தீங்கன்னா உங்களால எந்த ஜீவராசி வெளிப்படுத்துற செயலையும் உங்களால உணர்ந்துக்க முடியும். அப்படி நம்மளால பாக்குறதுக்கான முயற்சிலாம் நம்ம செஞ்சதே இல்லை. அதை நோக்கிதான் வரணும். அதை நோக்கி வந்தீங்கன்னா தான் நீங்க யாருன்னு உணர்ந்துக்க முடியும். அதுக்கான முயற்சி தான் நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி. ஸோ கவனிச்சீங்க அப்படின்னா, இப்ப அந்த வார்த்தையை சொன்னோம் இல்லையா, கெடுவான் கேடு நினைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன் இயல்பிலிருந்து மாறுவது நீங்க கெட்டு போறது. தன் இயல்புன்னா என்ன தெரியுமா? குழந்தை சொன்னேன்ல, அதுக்கு எதையும் கத்துத்தர வேண்டியது இல்ல.
அதுவா கத்துக்கும், தேவையானதெல்லாம் செய்யும். அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்க தேவைப்பட்டா கத்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வெளியில எது ஒண்ணு தேவைப்பட்டாலும் கத்துக்கும். யாரும் சொல்லி தரணும்லாம் அவசியம் இல்ல. அதுக்கு ஒரு ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற இந்த பொட்டி. இந்த ஃபோன் யார் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்கன்னு கவனிச்சு பாருங்க. அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா? எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, நீங்க எது வரையெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, அதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்களே கத்துக்கிட்டீங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆர்வம் இருந்தா கத்துக்குவீங்க. சரி. அப்ப இயல்புங்கிறது நமக்கு என்ன தேவையோ அத நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்ம செய்வோங்கிறது, அதை விட முக்கியமானது சந்தோஷமாக, நிம்மதியாக, ஜாலியா, கொண்டாட்டமா, ஆனந்தமா இருந்தது. குழந்தை அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப இந்த இயல்பிலிருந்து மாறுறது தான் கெடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு யாரும் தேவையில்ல. கெடுவான். முதல்ல தான் அந்த நிலையிலிருந்து மாறுவான். தான் அந்த நிலையிலிருந்து மாறிட்டா, தனக்கு தோன்றதெல்லாம் தனக்கு இடையூறு செய்யறது, கேடு நினைக்கிறது. புரியுதானே? தன் நிலை மாறுறதுதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது எப்படி கேடுன்னா கெடுறதுன்னா தன்னிலை மாறுறதுன்னு சொல்றீங்கன்னா, பேச்சு வழக்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? "நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அது உங்க ஊர் பகுதியெல்லாம் சொல்றாங்களான்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன் நிலைய பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை அது. தன் நிலையிலிருந்து முதல்ல மாறுவீங்க. மாறுன பிறகு தனக்கே தீங்கு செய்யக்கூடிய அத்தனையும் யோசிப்பீங்க. நீங்க அடுத்தவனுக்கு செய்யறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பேச வேண்டியதே இல்ல. உங்களுக்கு அடுத்தவங்க செய்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாலே, நீங்க உங்க நிலையில இருந்து மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ கோபம் வருது. உங்களுக்கு வருது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வருது. 2 பேருக்குமே வச்சுக்குவோம். முதலில் யாருக்கு அது இடையூறை செய்யும்? கோவத்துல எதையோ எடுத்து அடிச்சிருவீங்க. அடிச்சாக்க யாருக்கு அடிபடுதோ அவனுக்கு தானே பாதிப்பு. அப்படின்னு தானே தோணுது. எப்போது உங்களுக்குள்ளார மாற்றம் ஏற்பட்டுச்சோ, அப்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சு. முதல்ல மாற்றம் உங்களுக்குள்ளார வந்துருச்சு. உங்களுக்குள்ளார ஏற்பட்ட பாதிப்பை தான் நீங்க மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. அப்ப சந்தோஷம் உங்களுக்குள்ளார முதல்ல வந்துச்சுன்னா, உங்கள தான் சந்தோஷப்படுத்தும். உங்களுக்குள்ளார மாற்றம் வந்துருச்சுன்னா, உங்களால மத்தவங்கள சந்தோஷப்படுத்த இந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி நடத்துற போது, அறியாமையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன் அறியாமைய பிடிச்சுக்கிட்டு, அத அத விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அத விடுறதுக்கு சிரமப்படுறதுங்கிறதுல, என்ன சொல்றது? அத விடுறதுக்கு ரொம்ப காயப்படுத்திக்குவாங்க தன்ன. அதாவது தேவையற்ற செயல செய்யறதுக்கு நம்ம பண்ற முயற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கும். ஒரு சாராயம் குடிக்கிறது, அதை விட மோசமானது டீ குடிக்கிறதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இதெல்லாம் பாருங்களேன், நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு ஜாலியா, சந்தோஷமா முயற்சி பண்றீங்க. ஒரு கொண்டாட்டமா, உங்க வீட்ல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்ன்னு கொண்டாடுறீங்க. ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்றீங்கல்ல. அதுல என்னெல்லாம் இருக்கு, அது உடம்புக்கு எந்த அளவுக்கு இடையூறு செய்யும்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப இந்த இடையூறு செய்யக்கூடிய செயல எவ்வளவு கொண்டாட்டமா செய்றீங்கன்னு பாருங்க. அதுவே அந்த செயல வேண்டாம், நிறுத்திடலாம் அப்படின்னு யோசிச்சாக்க, எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு பாருங்க. தேவையற்றதை செய்வதற்கு அவ்ளோ சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு. தேவையற்றதை விடுவதற்கு அவ்வளவு வேதனைப்படுறீங்க. தேவையானதை செய்வதற்கு சந்தோஷப்படுறதே இல்ல. யோசிச்சு பாருங்களேன். தேவையானத விடுறதுக்கு
தேவையானதுன்னு நீங்க செய்யவே இல்லையே. அப்புறம் எங்க விடுறதுக்கு அத முயற்சி பண்றது? ஆல்ரெடி விட்டாச்சு. அது கண்டுக்கவே இல்ல. இதுதான் இருக்கிற எதார்த்த நிலை. ஏன் இது இல்லன்னா, ரொம்ப எளிமையா நிறைவுக்கு வந்துர்றேன். ஏன் இது உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, நீங்கள் எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் எல்லாம் சூடாக இருக்கிறீர்கள். உங்க உடல், உங்கள் உணர்வு சூடாகி இயல்பு நிலை மாறி போயிருக்குது. உங்க உடல் சூடா இருக்கிறதுங்கிறது விஷயமே இல்ல. உங்களுடைய ஆற்றல், அதாவது உங்களுடைய உயிர் ஆற்றல். நீங்க தான் உயிரு. அதனால தான் உங்களுடைய ஆற்றல்னு சொல்றேன். உங்களுடைய உயிர் ஆற்றல் சூடாகி இருக்குது. நீங்க வசிக்கிற இடம் இருக்குல்ல, நீங்க வாழக்கூடிய இடம் இருக்குல்ல, அதாவது நீங்க இப்ப இருக்கிற வீடு இருக்குல்ல, அந்த வீடு இருக்கிற ஊர் இருக்குல்ல, நீங்க இருக்கிற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் இப்ப சூடாகி போயிருக்கு. சூடாயிட்டீங்க. அதனால உணர்ச்சி வசப்பட்டு. உணர்ச்சியினுடைய வசத்துல நீங்க இருக்கீங்க. உணர்ச்சியில நீங்க சிக்கி இருக்கிறீங்க. உங்ககிட்ட உணர்ச்சி இல்ல. உணர்ச்சி கிட்ட நீங்க இருக்கிறீங்க. அதனால உங்களால் உணர்வு நிலையை நோக்கி வர முடியாது. உணர்வு நிலையை நோக்கி வந்தா தான் உங்கள உணர்ந்துக்க முடியும். இங்க இருக்கிறத உணர்ந்துக்க முடியும். உங்க கூட இருக்கிறவங்கள உணர்ந்துக்க முடியும். உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்கங்கிறத உணர்ந்துக்க முடியும். எதெல்லாம் உதவின்னு உணர்ந்துக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறத உணர்ந்துக்க முடியும். அத பயன்படுத்துற போது கிடைக்கிற உதவிய அனுபவிக்க முடியும். இப்படி நெறைய இருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்றேன். ஒரே ஒரு தன்மையை நீங்க மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ இழந்திருக்கிற உங்களுடைய உணர்வ திரும்ப கொண்டு வந்துரலாம். நமக்கு இருக்கிற ஆற்றல்லாம் அளப்பரியது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா, முதல்ல அது நம்மகிட்ட இருக்கணும்ல. உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேனே, இப்போ உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியில நீங்க இந்த உலகம் முழுக்க போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கான உதவி செய்யக்கூடிய அளவுக்கான தன்மையில அந்த வண்டி இருக்கு. ஆனா அந்த வண்டி இப்போ நீங்க உதாரணத்துக்கு சென்னையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த வண்டி டெல்லியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி அந்த வண்டிய பயன்படுத்தி உலகம் முழுக்க சுத்தி வருவீங்க? முடியுமா? அப்படின்னா முடியாது. இப்ப அந்த வண்டி தான் உங்களுடைய உணர்வு. புரியுதுங்களா? அந்த உணர்வு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இந்த உலகை நீங்க சுற்றி வரலாம், பயன்படுத்தலாம். எப்படி வேணா பயன்படுத்தலாம். எல்லாமும் தெரியும். எல்லாமும் தெரியும். நீங்க யாருன்னும் தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னும் தெரியும். உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியும். என்னெல்லாம் செய்றாங்கன்னு தெரியும். இப்ப நீங்க நெனச்சுட்டு இருக்கிற மாரி இல்ல. உண்மையில அவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியும். ஏன் செய்றாங்கன்னு தெரியும். நீங்க நெனச்சா எத வேணா செய்யலாங்கிறது தெரியும். எத வேணா செய்யலாம். ஆனா இப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த வண்டி எங்க இருக்குன்னா, எங்கேயோ இருக்கு. இப்ப அந்த வண்டிய உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கான முயற்சிய நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த வண்டி எப்போ உங்க கைக்கு கிடைக்குதோ, அப்போதிருந்து நீங்க எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க உணர்வு உங்ககிட்ட இல்ல. அது எங்கேயோ போயிடுச்சு. அத உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கான முயற்சிய நீங்க செஞ்சு எப்போ உங்ககிட்ட அது வந்துருச்சோ, அப்போ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க நினைக்காததும் நடக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாவே நடக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எளிமையா புரியணும்னு சொன்னா, உங்களுக்கு பசி வந்த உடனே தாய்ப்பால் எப்படி வந்துச்சோ, உங்களுக்கு ஒரு தேவை உருவான உடனே உங்களுக்கு தேவைய பூர்த்தி பண்றதுக்கானது அத்தனையும் வரும். இப்போ வரலும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு தேவையில்லாத நெறைய நடக்கிறதுக்கு காரணம், நீங்க உணர்ச்சி வசப்பட்டுருக்கனால, நீங்க தேவையில்லாததெல்லாம் நெனைக்கிறீங்க. அதனால நடக்குது. அப்போ உங்ககிட்ட உணர்வு வரணும்.
உணர்வு வரணும்னா நீங்க சூடா இருக்கிற நிலையை மாத்தணும். நீங்க சூடா இருக்கிறத மாத்தணும்னா நீங்க கவனிக்கணும். நிறைய செயல்கள் நம்ம கிட்ட இல்ல. 10 செயல் இருக்கு. 10 செயல். 10 செயல்ல மிக முக்கியமா 2 செயல் இருக்கு. 2 செயலை விட மிக மிக முக்கியமா ஒரே ஒரு செயல் இருக்கு. இந்த ஒரு செயலை நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 2வது செயல் ரொம்ப ரொம்ப எளிமையாயிடும். இந்த 2ம் சரியாயிடுச்சுன்னா மத்த 8 செயல் ரொம்ப எளிமையா சரியாயிடும். 10 செயல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மூச்சு காற்று, சிந்தனை, அப்புறம் பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடுதல், பேசுதல், உடல் உழைப்பு, பாலுறவுன்னு சொல்லி. இதுல முக்கியமானது 2. சிந்தனையும் மூச்சும். அதுல முக்கியமானது மூச்சு. உங்க மூச்சு காற்று குளிர்ச்சியானதாக மாற்றம் செய்யப்பட்டுட்டா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சூடு கம்மியாயிடும். அந்த சூடு கம்மியாயிடுச்சுன்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்த நீங்க உணர்ச்சி வசத்திலிருந்து விடுபட்டு உணர்வு நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. உணர்வு நிலைக்கு வர வர உங்களுடைய செயல்பாடுகள் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப எதையெல்லாம் பார்க்கலாம், எதையெல்லாம் கேட்கலாம், எதையெல்லாம் முகரலாம், எதையெல்லாம் சுவைக்கலாம், எதையெல்லாம் தொடுதல் மூலியமாக உணரலாம், எதெல்லாம் பேசலாம், எந்த செயலெல்லாம் செய்யலாம், அதாவது உடல் உழைப்பு எப்படியெல்லாம் செய்யலாம், பாலுறவும் எப்படி செய்யலாங்கிறதை காட்டிலும் அது எப்படி நடக்குது, எப்படி அதை அனுபவிக்கலாம். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயல்படுத்துறது இல்ல, அனுபவிக்கிறது. எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். அதுக்கப்புறம் இந்த 8 வகையான செயல்பாடுகள் எல்லாம் வெளியில இருந்து தேவைப்படாது அப்படிங்கிற நிலைமைக்கு வரலாம். முழுமையாக நீங்க இங்க எல்லாமாவும் இருக்கிறீங்கிறது அனுபவத்துக்கு வர அளவுக்கு உங்களுக்கான அந்த செயல்பாடு இருக்குது. முயற்சி நீங்க செய்யறத பொறுத்து. நான் உணர்வேணும் மனம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பேசணும்னு முயற்சி பண்ணேன். இன்னைக்கு ஆரம்பம் அது ரொம்ப தூரம் போயிருக்குது. மனம்னா என்ன அப்படின்னாலே உணர்வு தான் மனம். அந்த உணர்வு இன்னும் எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் செய்யுது, அதை உணர்ந்தா நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அவசியம் தொடரும். வாய்ப்பு இருக்கிற போது மீண்டும் சந்திப்போம். அந்த வாய்ப்பு எப்ப வேணா இருக்கலாம். குழுவுல இருக்கீங்க, தொடர்ந்து குழுவை கவனிங்க. உங்களுக்கு புரிஞ்சதை வெளிப்படுத்துங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிற போது அவசியம் விரைவில் தகவல்கள் உங்களை தேடி வரும்.